வந்து எங்கே இருக்காரு அப்படிங்கிற விஷயமும் இடையில இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த சிவசங்கரி தீபிகா இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து மறைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் நம்ம கையிலுக்கு ஒரு வழியா இவ்வளோ நாள் கழிச்சு இப்பதான் வந்து தெரிய வந்திருக்குங்க. இதனால அந்த சிவசங்கரி மேல நம்ம கையில் பார்த்தீங்கன்னா பயங்கர கொலை காண்டில் இருக்காங்க. ஏன் புருஷனை எனக்கு தெரியாம இவ்வளோ நாள் வரைக்கும் மறைச்சு வச்சு என்கிட்டயே டிராமா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கேவலம் அந்த டாக்டர் பொறுக்கி கூட வந்து என்ன கம்பேர் பண்ணி அவன் கூட எனக்கு தொடர்பு இருக்கு, அதனால நான் எலியில கொன்னுட்டேன் அப்படின்னு தப்பு தப்பா என்னை பத்தி சோஷியல் மீடியால பரப்பி விட்டுருக்காங்க. ச்சீ, அவங்கெல்லாம் ஒரு மனுஷங்களே கிடையாது. இதுக்கு மேல நான் அவங்கள சும்மா விட போறதில்ல அப்படின்னு நம்ம கையல் வந்து ரொம்பவே கோவமா வந்து அவங்கள ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி போகும்போது அதை வந்து நம்ம சக்தி தடுத்து நிறுத்திடுறாங்க. இல்ல கையல், இப்போதைக்கு நீ அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, என்ன சக்தி என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. நான் என் புருஷனை எந்த அளவுக்கு லவ் பண்றேன், எந்த அளவுக்கு விரும்புறேன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது மட்டும் கிடையாது, அந்த சிவசங்கரி வந்து உண்மையிலேயே அவங்க புள்ளைய காணான்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் பண்ணியிருந்தா கூட நான் சரின்னு சொல்லி விட்டுருப்பேன். ஆனா என்னையும் எழிலையும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி கேவலமா ட்ராமா பண்ணி என்கிட்ட இருந்தே எழில மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பார்த்துட்டு எப்படி என்னால் சும்மா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்லை கையல், இங்க பாரு, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. இப்போ அவசரப்பட்டு நம்ம ஏதாவது பண்ணோம்னா கண்டிப்பா அது நமக்கு பிரச்சனையா முடியும். நமக்கு போதுமான ஒரு ஆதாரம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க சக்தி? இதுக்கு மேல நமக்கு என்ன ஆதாரம் வேணும்? அதான் நம்ம கிட்ட இந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்குல்ல, இதுவே நமக்கு போதுமே இந்த சிவசங்கரியை நம்ம ஒரு வழி பண்றதுக்கு அப்படின்னு சொல்ல, இங்க பாரு கையில், உனக்கே தெரியும் உன் மாமியார் சிவசங்கரி லேசுப்பட்டவ கிடையாது. அவளுக்கு இந்த சொசைட்டில பயங்கரமான பேரு அந்தஸ்து எல்லாமே இருக்கு. அதை வச்சு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா அவ உடைச்சிட்டு வெளியில வந்துடுவா. அதை நம்ம வந்து பண்ண விடக்கூடாது. அவளுக்கு மேல ஸ்ட்ராங்கா ஒரு ப்ரூஃப் வச்சு நம்ம அவன் மேல கேஸ் போட்டா மட்டும்தான் இது சரிப்பட்டு வரும். அதனால நம்ம லோக்கல்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு பதிலாக நேரா நம்ம கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போவோம். அங்க போயிட்டு இந்த ஆதாரத்தை கொடுத்து நம்ம அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணா மட்டும்தான் அவளால இந்த ஜென்மத்துக்கு வெளியில வர முடியாது. அது மட்டும் கிடையாது, அந்த தீபிகாவையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு வைங்களேன், எங்கே இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, கயல் இப்போ வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம எழில வச்சுருக்காங்க. அந்த விஷயம் இன்னும் வரைக்கும் நம்ம கயலுக்கு வந்து தெரியலை. கயல் சக்தி இவங்க 2 பேருமே ஃபாலோ பண்ணிவிட்டு தீபிகாவோட ஆள் ஒருத்தர் வந்து பின்னாடியே போய்கிட்டு இருக்கா. நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே தீபிகாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவங்க கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அப்படிங்கிறத சொன்னோடனே தீபிகா ரொம்பவே பதட்டம் ஆயிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிவசங்கரிக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்களை சொல்லும்போது சிவசங்கரிக்கு பயங்கரமான ஷாக். எப்படி இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிச்சு? இந்த விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு எவ்வளோ தூரம் பிளான் பண்ணோம். இங்கே பாரு தீபிகா, நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த கையில் கண்டிப்பாக கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிடவே கூடாது. அப்படி மட்டும் போயிட்டான்னு வச்சுக்கோவே, நம்ம போட்ட பிளான் எதுவுமே வந்து நடக்காது, எல்லாமே சொதப்பிடும். அது மட்டும் இல்லை, எழில் எங்கே இருக்காரு அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி, நீங்களே எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள், எனக்கு அது ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நானே வந்து லாக்கப்பில் இருக்கேன், நீ வெளியில் தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை ஆண்டி, எனக்கு இந்த விஷயம் கேட்டவுடனே ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஏன்னா அந்த சிசிடிவியில் என்னோட முகம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னை உடனே தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. அப்புறம் நானும் உங்கள் கூட ஜெயிலில் வந்து உட்கார வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சரி, ஓகே அப்படின்னா நம்ம சிவசங்கரி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அந்த ஐடியாவை அப்படியே வாங்கிட்டு நம்ம தீபிகா பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி ரவுடி பசங்களை விட்டு இந்த மாதிரி எழில் வந்து கடன் வாங்கியிருக்கார் வட்டிக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கயல் வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமான பிரச்சனை எல்லாமே வந்து பண்ணுறாங்க. ஸோ பிரச்சனை பண்ணதில் நம்ம ஆனந்தியை பிடிச்சி கீழே தள்ளி விட்டதில் அவளுக்கு பயங்கரமாக தலையில் அடிப்பட்டதுனால என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனடியாக ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி நம்ம ஆனந்தியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த விஷயத்த உடனே நம்ம கயல்கிட்ட சொல்லணும் அப்படின்னு பார்க்குறாங்க. கயல் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்தி இவங்க 2 பேருமே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பென்ட்ரைவ் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போய்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே தீபிகாவோட ஆளுமே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கா. ஸோ இந்த விஷயம் அவங்களுக்கு இன்னும் வந்து தெரியலை. இந்த மாதிரி பின்னாடி ஒரு ஆள் வந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியாமே இவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து நம்ம ஷாலினி வந்து பார்த்தீங்கன்னா கயலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வீட்டில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுக்கா, இப்போ நாங்கள் வந்து ஆனந்தியை ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற ஷாலினி, எதுக்கு இப்படியெல்லாம் ஆச்சு? சரி, ஓகே, எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்கள், நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன கையல், என்ன ஆச்சு அப்படின்னு சக்தி கேட்கும்போது நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்கிறாங்க. சரி வா, நம்ம உடனே போயிட்டு ஆனந்தியை பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகிறத 2 பேருமே ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே ஆனந்தியை பார்க்குறதுக்காக போகிறாங்க. இந்த விஷயத்தை பார்த்து உடனே வந்து அந்த ஆள் தீபிகாவுக்கு ஃபோன் பண்ணி, மேடம், நீங்கள் சொன்ன விஷயம் கரெக்டாக வந்து நடந்துருச்சு. இப்போ அவங்க வந்து கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகல, அதை அப்படியே விட்டுட்டு அவங்க தங்கச்சியை பார்க்குறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சூப்பர், இதுதான் நான் வந்து வேணும்னு எதிர்பார்த்தேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், நீ மறக்காமல் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கெங்கே போகிறாங்க
என்ன பேசிக்கிறாங்க, முடிஞ்ச அளவுக்கு நீ பார்த்துட்டு எனக்கு சொல்லு அப்படிங்கிற மாரி தீபிகா அந்த ஆளுக்கு வந்து ஆர்டர் போட்டுட்டு ஃபோன வச்சுடுறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த வட்டிக்கு விடுறவன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணான் இல்லையா? அவன் வந்து உண்மையிலேயே வட்டிக்கெல்லாம் வாங்கல. தீபிகா பணம் கொடுத்து தான் அந்த ஆளு ஏற்பாடு பண்ணியிருப்பான். இப்போ தீபிகாட்ட போயிட்டு பணம் வாங்கிட்டு, நீங்க சொன்ன மாரியே கரெக்ட்டா நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி, இது தவிர இன்னொரு முக்கியமான வேலையும் இருக்கு. அந்த கயல் கிட்ட ஒரு முக்கியமான பென்ட்ரைவ் இருக்கு. அந்த பென்ட்ரைவ் அவகிட்ட இருந்துச்சுன்னா, அது ரொம்பவே பெரிய டேஞ்சர் எனக்கு. அந்த பென்ட்ரைவ எடுத்தாகணுமே அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நீங்க அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மேடம். இந்த வேலையுமே நானே உங்களுக்கு கச்சிதமா பார்த்து முடிச்சுடுறேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, அத நான் பண்றதுக்கு ரெடி. ஏன்னா சிவசங்கரி மேடம் எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த வேலை கூட நான் பார்த்து தரலன்னா என்ன இருக்கு? சரி, இப்போ நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன் அப்படின்னு சொல்ல, நான் சொல்றத மட்டும் கவனமா கேளுங்க. அந்த பென்ட்ரைவ் அவகிட்ட இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னாலும் அதுல எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா அதுல ஒரு முக்கியமான சிசிடிவி ஆதாரம் இருக்கு. அந்த ஆதாரத்த வச்சு அவ கமிஷனர் ஆஃபீஸ்க்கு மட்டும் போயிட்டான்னா, கண்டிப்பா நானும் மாட்டிருவேன். அப்புறம் நானுமே ஜெயிலுக்கு போற ஒரு நிலைமை எனக்கு வந்துரும். அந்த நிலைமை மட்டும் எனக்கு வந்துடவே கூடாது. அதனால நீங்க என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த கையல் இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தானே போயிருப்பா. அவளுக்கு தெரியாம அந்த சிசிடிவி, அந்த பென் டிரைவ நீங்க வந்து எடுக்கணும். அப்படி எடுத்துட்டு நீங்க வந்து அந்த ஃபுட்டேஜ டெலீட் பண்ணணும். இந்த விஷயத்த நீங்க கணக்கச்சிதமா முடிச்சுட்டீங்கன்னு வைங்களேன், அடுத்து உங்களுக்கு நான் எவ்வளோ வேணாலும் பணம் தர்றதுக்கு ரெடியா இருக்கேன். அப்படின்னு தீபிகா சொல்லிடுறாங்க. ஸோ பணம் தானே, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல மேடம். நீங்க சொன்ன விஷயத்த நாங்க முதல்ல முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்கள வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரவுடி பசங்களும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஸோ தீபிகாவுக்கு பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ள சந்தோஷம். தான் நினைச்ச விஷயத்த ஒண்ணொண்ணா நடத்தி காட்டுறோம். எங்கே இருந்தாலும் சரி, கயல உன்னால மறுபடியும் கண்டுபிடிக்கவே எளில உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது கயல். நீ எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் சரி, அது ஒவ்வொன்னத்தையுமே வந்து அ அ ஒட்டுமொத்தமா வந்து தவிடு பொடி ஆக்கிட்டு, நானும் ஆன்ட்டியும் உன்னை நாங்க எழில் கூட சேரவே விட மாட்டோம் அப்படின்னு பயங்கரமா பேசுறாங்க. ஒரு பக்கம் நம்ம சிவசங்கரியை இப்போ வெளியில எடுக்கிறதுக்காக தீபிகா பார்த்தீங்கன்னா, அடுத்த வேலைய ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஈவினிங்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம சிவசங்கரிய வெளியே எடுப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ அதுக்கான வேலைகள் எல்லாமே நம்ம தீபிகா வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் அங்க ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க நம்ம சிவசங்கரிக்கு ஒன் பை ஒன்னா ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க மேடம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு நாங்க வந்து பெயில் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறவங்களே நம்ம சிவசங்கரிக்கு உதவி பண்றாங்க. உண்மைய சொல்லணும் அப்படின்னா, பணம் இருந்துச்சு அப்படின்னா எது வேணாலும் பண்ணலாம். பணம் இருக்கிறவங்கள எப்பயுமே போலீஸ் ஸ்டேஷன்ல கூட ராஜ மரியாதையோட தான் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது இதுல நல்லாவே காட்டியிருப்பாங்க. ஸோ சீக்கிரமா கயல், எழில் 2 பேரையுமே சேர்த்து வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எப்படா இவங்க சேருவாங்க அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் இந்த கயல் குடும்பத்துல ஒன்லி ஃபார் பிரச்சனை மட்டும் தாங்க. மத்தபடி அவங்க வேற எதுவுமே வந்து சந்தோஷத்த எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல போல இருக்கு. அப்படித்தான் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறமும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.